குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீட் பயாலஜி நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து எந்த டாபிக்னா டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட். அந்த டாப்பிக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸு எல்லாமே பேஜ் வைஸ் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி நம்ம சேனலில் நீட் பயாலஜி நோட்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ் அந்த லெசனுக்கு ரிலேட்டடாக ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி நோட்ஸுன்னு இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லையும் நாங்கள் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் நாட் இன்வால்வ் இன் த attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இந்த attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ன்ற ஒரு நம்ம டாபிக் பார்த்துருப்போம், கேரக்டரிஸ்டிக். ஒரு லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதில் வந்து ரீப்ரொடக்ஷன், க்ரோத்து, எக்ஸ்க்ரீஷன், இரிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் செல்லார் ஸ்ட்ரக்சர், மெட்டபாலிசம், இதெல்லாமே வந்து நம்ம வந்து லெசனில் பார்த்துருக்கோம். இதில் வந்து எது வந்து இன்வால்வ் ஆகாதுன்றதை கேட்டிருக்காங்க. இதில் எது இன்வால்வ் ஆகாமல் இருக்குன்றது தான் கேட்டிருக்காங்க. ஏ க்ரோத், பி மூமெண்ட், சி ரெஸ்பிரேஷன், டி கான்ஜுகேஷன். இதோட ஆன்சர் கான்ஜுகேஷன். க்ரோத், மூமெண்ட், ரெஸ்பிரேஷன் எல்லாமே இந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசமில் வந்துடும். இதோட ஆன்சர் கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் தான் இதோட ஆன்சர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட்டு, க்ரோத் இன் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் டேஸ். லிவிங் ஆப்ஜெக்டில் உள்ள க்ரோத்தை எந்த ப்ராப்பர்ட்டின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏ இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, பி எக்ஸ்ட்ரின்சிக், சி ரீகாம்பினேஷன், டி நன் ஆஃப் திஸ். இதோட ஆன்சர் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. க்ரோத் இன் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் டேஸ். நான் லிவிங் ஆப்ஜெக்டில் உள்ள க்ரோத்தை எதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏ எக்ஸ்ட்ரின்சிக், பி இன்ட்ரின்சிக், சி ஆல் த அபோவ், டி நன் ஆஃப் திஸ். இதோட ஆன்சர் எக்ஸ்ட்ரின்சிக். நான் லிவிங் ஆப்ஜெக்டில் உள்ள க்ரோத்தை எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்லுவாங்க. லிவிங் ஆப்ஜெக்டில் உள்ள க்ரோத்தை இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்றதை சொல்லுவாங்க. ஏன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்டில் வந்து இப்போ அந்த மாதிரி நான் லிவிங் ஆப்ஜெக்டில் எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ், அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளான்ஸோட க்ரோத் வந்து இன்டெஃபினிட், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அனிமல்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜஸ்க்குள்ளே அந்த பீரியட், அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுதான் அதுக்குள்ளே உள்ள டிஃபரன்ஸாக. ஓகேவா, இதை வந்து தேர்ட் ஒன் வேர்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன் வேர்ட். டேஸ் ஆர் யூனிசெல்லார் லேக் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளி அண்ட் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ். யூனிசெல்லராக இருக்கும், ஆனால் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளி இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்னென்ன? மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம், வாக்யூல், சைட்டோபிளாசம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மாதிரி வந்து மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்லைன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க? ஏ ப்ரோகேரியாட், பி ஈக்வாரியாட், சி ஆல் த அபோவ், டி நன் ஆஃப் திஸ். இதோட ஆன்சர் ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் தான் இதோட ஆன்சர். ஓகேவா, ப்ரோகேரியாட்டிக் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். டேஸ் டெஃபனைட் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். நியூக்ளியஸ் இருக்கும், அதே மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? ஏ ப்ரோகேரியாட்டிக், பி ஈக்வாரியாட்டிக், சி போத் ஏ அண்ட் பி, டி நன் ஆஃப் திஸ். இதோட ஆன்சர் ஈக்வாரியாட்டிக். நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருந்தால் அதை யூகேரியாட்டிக்ன்றதை சொல்லுவாங்க. திரும்ப நம்ம 5 வந்து ரீகால் பண்ணலாம். Which one is not involved in the attributes of living organism? A growth, B movement, C respiration, D conjugation. இதோட ஆன்சர் கான்ஜுகேஷன். இப்போ நம்ம பார்க்கும்போது அப்படியே நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், படிக்கிறதுக்கு ஞாபகமும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, growth in living object is dash. And A intrinsic, B extrinsic, C recombination, D none of this. இதோட ஆன்சர் intrinsic. தேர்ட் ஒன், growth in non-living object is dash. இதோட ஆன்சர் எக்ஸ்ட்ரின்சிக்கா. லிவிங்னா இன்ட்ரென்சிக், நான் லிவிங்னா எக்ஸ்ட்ரின்சிக்கா. டேஸ் ஆர் யூனிசெல்லுலார் லேக் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளி அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸா. இதோட ஆன்சர் ப்ரோகேரியாட்டிக். ஃபிஃப்த் ஒன். டேஸ் ஆர் டெஃபனைட் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸா ப்ரெசண்ட். இதோட ஆன்சர் யூகேரியாட்டிக். ஓகேவா, ப்ரோகேரியாட்டிக்கு நியூக்ளியஸ் இருக்காது, யூகேரியாட்டிக்கு நியூக்ளியஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். டேஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இருக்கிறதுலையே எது லிவிங் ஆர்கானிசமோட மெயினான ஃபீச்சர்ஸ்? ஏ எக்ஸ்க்ரீஷன், பி மெட்டபாலிசம், சி செல்லுலார் டிவிஷன், டி ரீப்ரொடக்ஷன்.
ஆன்சர் ரீப்ரொடக்ஷன் தான் வரும். 6th ஒன்னோட ஆன்சர் ரீப்ரொடக்ஷன். எக்ஸ்க்ரீஷன், மெட்டபாலிசம், செல்லார் டிவிஷன்லாம் இல்லை, ரீப்ரொடக்ஷன் தான் ஒரு மெயினான லிவிங் ஆர்கானிசமோட ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ்ன்றாங்க. ஏன்னா ரீப்ரொடக்ஷன் ஆனதான் அதில் உள்ள பாப்புலேஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறையா ஸ்பீசஸ் வர வர பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மெயினான ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் லிவிங் ஆர்கானிசம்னாலே இதோட ரீப்ரொடக்ஷன் தான். நெக்ஸ்ட் 7th ஒன், தேர் ஆர் டேஷ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த லெசன்லேருந்து பார்க்கும்போது எத்தனை டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம்? A3, B2, C1, D5. இதோட ஆன்சர் 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். என்னென்ன டைப்ஸ்? செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 8th ஒன், டேஷ் ரெஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜனி மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு பேரண்ட்ஸ். எந்த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை பேரண்ட் மாதிரியே இண்டிவிஜுவல் டாட்டர் இண்டிவிஜுவலாக அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கும், சேமாக இருக்கும். அது எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனா? ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், சி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதோட ஆன்சர் ஏசெக்ஷுவல். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் மோரார் லெஸ் சிமிலர், பேரண்ட் மாதிரி ப்ரோஜனி அப்படியே சிமிலராக இருக்கும். இதோட ஆன்சர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் 9th ஒன், டேஷ் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அபவுட் வேரியேஷன். எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வேரியேஷனை உண்டாக்குது? ஏ ஏசெக்ஷுவல், பி செக்ஷுவல், சி சொமட்டோஜெனிக், டி பிளாஸ்டோஜெனிக். ஆன்சர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் ஏன்னா டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகும், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல்னால் ஸ்பெர்ம் அண்ட் ஓவா இன்வால்வ் ஆகி ஒரு நியூ வேரியேஷன் உண்டாகுது. ஓகேவா? அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம். ஏன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகி வருத அங்கே ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வேரியேஷன் உண்டாக்கும். அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எந்த ஒரு வேரியேஷனும் இருக்காது, ஒரு நியூ ஸ்பீசஸும் வராது. ஏன்னா பேரண்ட் மாதிரி அப்படியே ஐடென்டிக்கலாக வரனால அங்கே வேரியேஷன் இருக்காது. வேரியேஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் 10th ஒன், பட்டிங் ஃபார்மேஷன் இன் டேஷ். ஏ பாக்டீரியா, பி ஹைட்ரா, சி ஈஸ்ட், டி போத் பி அண்ட் சி. பட்டிங் ஃபார்மேஷன் எதில் நடக்கும்? ஹைட்ராலையும் ஈஸ்ட்லையும் நடக்கும். இது ஆன்சர் போத் பி அண்ட் சி. ஓகே, திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஆன்சர் ரீப்ரொடக்ஷன். 7th ஒன், தேர் ஆர் டேஷ் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஆன்சர் 2. 8th one, dash refers to the production of progeny more or less similar to parents. Asexual reproduction. 9th one, dash reproduction brings about variation. Answer sexual reproduction. 10th one, budding formation in dash. Answer both B and C. Hydra yeast லை நடக்கும். Both B and C. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். டேஷ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம் டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன். லிவிங் ஆர்கானிசமில் இன்டர்னல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும் எது? ஆன்சர் ஏ மெட்டபாலிசம், பி ரீப்ரொடக்ஷன், சி ஹோமியோஸ்டாசிஸ், டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர். இதோட ஆன்சர் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ்னால் என்னதான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகியிருந்தாலும் இன்டர்னல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறது அதை ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்சர் ஹோமியோஸ்டாசிஸா. 12th ஒன், த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம் பிகைன் வித் ஆட்டம் அண்ட் எண்டின். ஒரு ஆர்கானிசம் உருவாகுது, அது ஸ்டார்டிங் ஆட்டமாக இருக்குது, எண்டில் எது முடியுது? ஏ கம்யூனிட்டி, பி பாப்புலேஷன், சி பயோஸ்பியர், டி நன் ஆஃப் திஸ். இதோட ஆன்சர் பயோஸ்பியர். பயோஸ்பியரில் தான் அது எண்டோவில் முடியும். ஓகே, ஆட்டம்லேருந்து மாலிகூல், காம்பவுண்டு, அதுக்கப்புறம் செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, அந்த மாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பயோஸ்பியர். இந்த மாதிரி எண்டில் முடிகிறது பயோஸ்பியர். இப்போ இதோட ஆன்சர் பயோஸ்பியர். த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம் பிகைன் வித் ஆட்டம் அண்ட் எண்ட் இன் பயோஸ்பியர். 13th one, the sum of all chemical reaction taking place in a cell of living organism is called dash. ஓகேவா? ஒரு லிவிங் ஆர்கானிசமில் உள்ள டோட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன் எதை நம்ம சொல்கிறோன்னா ஏ பாப்புலேஷன், பி மெட்டபாலிசம், சி எக்ஸ்கிரீஷன், டி இரிட்டபிலிட்டி. இதோட ஆன்சர் மெட்டபாலிசம். மெட்டபாலிசமாக தான் நம்ம டோட்டல் ரியாக்ஷனை சொல்கிறது. 13th ஒன்னோட ஆன்சர் மெட்டபாலிசம். Next 14th one, smaller molecules combine to form larger molecule called. Smaller molecule எல்லாமே சேர்ந்து ஒரு large molecule ஃபார்ம் ஆகுது. A anabolism, B catabolism, C metabolism, D none of this. இதோட ஆன்சர்
அனபாலிசம். அனபாலிசம் தான் சொல்லுவாங்க. ஸ்மாலர் மாலிகுல்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி ஒரு லார்ஜ் மாலிகுலாக ஃபார்ம் ஆகிறத அனபாலிசம்ன்றதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கால்ட் டஸ். ஒரு ரியாக்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷனை என்ன சொல்லுவாங்க? ஏ மெட்டபாலிசம், பி கேட்டபாலிசம், சி அனபாலிசம், போத் பி அண்ட் சி. இதோட ஆன்சர் அனபாலிசம். பில்டிங் அப் ரியாக்ஷன் அனபாலிசம் சொல்லுவாங்க. பிரேக்கிங் டவுன் ரியாக்ஷன் கேட்டபாலிசம் சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே ஒரு பில்டிங் அப் ப்ராசஸ் தானே. அப்போ இந்த வந்து என்ன சொல்கிறாங்க? அனபாலிசம். திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம் 11th. Property RAS is essential for the living organism to maintain internal condition. Answer homeostasis. 12th one, the level of organization in living organism begin with atom and end in dash. Answer biosphere. 13th one, the sum of all chemical reaction taking place in a cell of living organism is called. Answer metabolism. 13th one oda answer metabolism. Smaller molecules combine to form a large molecule called. Answer anabolism. Next 15th one, construction of reaction is called dash. இதோட ஆன்சர் anabolism. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 15 ஒன் வேர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 15 ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.